இந்திய ஸ்கூல்லாம் கொண்டு போய் போட்டு அவங்களுக்கு நிறைய ஆங்கிலம் அது இதெல்லாம் பண்ணுறது வந்து மூளை வளர்ச்சி. இப்போ அடுத்து அவரும் சிறப்பாக பேசுவார் என்னுடைய நண்பர் இந்த சைக்காலஜி பற்றியும். தாய்மொழியில் வந்து எவ்வளவு அவங்க அதிகமாக படிக்கிறாங்களோ அப்போ வந்து இந்த சுய சிந்தனை டெசிஷன் மேக்கிங்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை, அந்த மாதிரி நிறைய செயல்கள் வந்து சிறப்பாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையாக அந்த இதை சிந்திக்கக்கூடிய தன்மை தாய்மொழி இருக்கணும். நீங்கள் வந்து ஆங்கில இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் தமிழ் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த தமிழ் தெரிந்திருந்தால்தான் அவர்கள் தமிழ் இலக்கியத்தை படிக்கக்கூடிய இது வரும். இப்போ தமிழே தெரியலங்க எப்படி தமிழ் இலக்கியத்தை படிப்பாங்க? என்ன வீரமாமுனிவரா அங்கிருந்து இங்கே வந்து தமிழை படிச்சு அப்புறம் இலக்கியம் பண்ணுறதுக்கு? ஸோ நாம நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் கண்டிப்பாக தெளிவாக எழுதவும் படிக்கவும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா தான் இருக்கக்கூடிய அத்தனை நம்ம பெரிய 8 தொகை 10 பாட்டு அந்த ரேஞ்சுக்கு படிக்காட்டாலும் பரவாயில்ல, இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்த இலக்கியங்கள் கதைகளை படிப்பதற்கு நமக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து இருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வாசிக்கும் போது நமக்கு நிறைய மன நிறைவை தரும், நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால இந்த தமிழ் இப்போ ஏன் இந்த மாதிரி தாய்மொழி தினங்களை கொண்டாடுற அளவுக்கு நம்ம நிலைமை ஏன் அப்படி ஆகி போச்சுன்னா, எல்லாருக்கும் நிறைய பேர் இந்த தமிழில் பேசுறது. இப்போ நீங்கள் வடநாடுகளுக்கு சென்றீங்கன்னா அவங்க இந்தியில தான் உரையாடுறாங்க. அந்தந்த இதில் உள்ளவங்க வந்து எங்கே பண்ணுறோமோ அந்த இதில் தான் பண்ண. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தமிழில் பேசுகிறதே ஒரு இது மாதிரி இருக்கும். நிறைய ஆங்கிலம் சார்ந்து பேசுகிறது வந்து அது ஒரு பெருமையாகவும் அது வந்து அப்படி பேசுகிறவங்க தான் நிறைய படித்தவர்கள் மாதிரியுமான சில பிம்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம முதல்ல இது துடைத்து எறிய வேண்டும். நம்ம வந்து தமிழ் பேசுகிறவர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழுக்காக உழைப்பவர்கள். மூவே சாமிநாத ஐயர்லாம் தன்னுடைய வாழ்க்கையே தமிழுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த பக்கத்தில் அவர்கிட்ட வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு ஜோவியெல்லாம் சொல்லுவாங்க. அவர்கிட்ட வந்து இவர் கேட்டாரா, அவங்க தாத்தா உட்காந்துருந்தாராம், எங்க வாடா சாமிநாதா அப்படின்னாரா, வந்தாராம், மேடா படிக்கிற அப்படின்னாராம், இப்படி பேசாம இருந்தாராம். சமஸ்கிருதம் படிச்சேன்னா அங்க மேல் உலகத்துல உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும், ஆங்கிலம் படிச்சேன்னா உலகத்துல நல்ல வாழ்க்கை அமையும், நீ என்ன படிக்கலான் இருக்க அப்படின்னாராம். அவர் தாத்தா வந்து ஒரு கெத்தாவு. அப்ப சுவாமிநாதர் அமைதியே சொன்னாரா, தமிழ் படிக்கலான்னு இருக்கேன், தமிழ் படிச்சா 2 உலகத்துலயும் நல்லா இருக்கலாம் அப்படின்னாராம். அது மாதிரி நாம வந்து எந்த மொழியே எந்த அளவுக்கு நம்ம உள்ள இன்வால்வ் ஆகி உள்ளுக்குள்ள ரொம்ப ஈர்க்கப்பட்டு அதை படிக்கிறோங்கிறத பொறுத்துதான். உதாரணத்துக்கு நான் பேசும்போது பாருங்க எத்தனை ஆங்கில வார்த்தைகள், வேற வழி இல்லை. நம்ம அந்த அளவுக்கு தூய தமிழில் பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. இவ்வளவுதான் இத்தனைக்கும் தமிழெல்லாம் படிச்சிருந்து தமிழ்கள்லாம் மனநம் செஞ்சு திருக்குறள்கள்லாம் மனப்பாட செயலா இருந்து எல்லாம் பண்ணியிருந்தாலுமே நாம் அதை வந்து தொடர்ந்து வாசிக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு வந்து தமிழை வந்து கற்றுக் கொடுக்கணும். ஆனால் இப்போ அவர் என்னோட நண்பர் சொல்லுவார், வெளிநாட்டில் நான் வந்து யூஎஸ் போயிருந்தேன், அமெரிக்காவில் வந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. மெனக்கெட்ட ஞாயிற்றுக்கிழமை 100 மைல் ஓட்டிட்டு போய், அவங்க மைல்லாம் சொல்றாங்க கிலோமீட்டர்ல, கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போய் குழந்தை அந்த பள்ளிக்கூடம், ஒரு பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து ஃப்ரீயா எடுத்துடுறாங்க. அந்த டேல கூட்டாங்க, அங்க தமிழ் சொல்லி கொடுக்க வச்சு குழந்தை கூட்டு வராங்க. எப்பவுமே இந்த பக்கத்துல இருந்தா மரியாதை தெரியாதுன்னு சொல்ற மாதிரி தான் நம்ம இங்க இருக்கோம், தமிழ் எல்லாம் பேசுறோம், ஆனா அந்த தமிழை வந்து நம்ம குழந்தைகள் பேசுறது இல்லை. அதனாலேயே தான் வந்து நிறைய ஆங்கில வார்த்தைகள் கலந்து நம்ம டிவி ப்ரோக்ராம்கள் மற்ற எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. கத்தார்ல என்னுடைய நண்பன் +2 வரைக்கும் கூட படிச்சாங்க, சொல்வேந்தர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த கத்தார்ல எல்லாம் அவ்வளவு தூய தமிழ்ல எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இருக்காரு +2 நண்பர். ஆமா, சொல்வேந்தர் ஒரு பட்டம், ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் கலந்தே வரல. அப்படி இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு இன்ஜினியர் அங்க ஒர்க் பண்றாரு. ஆனா அவர் அந்த சொல்வேந்தர் குரூப்ல இருந்து தமிழ் கத்துக்கிட்டு அவங்க தமிழ் கொண்டாட்டங்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்பா பண்றாங்க. ஒவ்வொன்றும் அந்த பொய்க்கால் குதிரை அந்த வீடியோலாம் போட்டு கூட பாத்தீங்கன்னா பேரரசன் மாதிரி இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து தமிழ் பாட்டை பாடுறது, ராஜராஜ சோழன் பாடுறது, அதெல்லாம் அவங்க வந்து கத்தார்ல மற்ற பஹ்ரைன்ல எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம இங்கே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம குழந்தைகளை கண்டிப்பா தமிழை, அதாவது தமிழை கற்றுக் கொடுக்கணும் வைக்கணும் இல்லை, தமிழ் மேல அவர்களுக்கு வந்து காதல் வர்ற மாதிரி, தமிழ் மேல அவர்களுக்கு மோகம் வர்ற மாதிரி
நாம செஞ்சுட்டோம்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக தமிழை நல்லா படித்து எங்கேயோ போயிடுவாங்க. நன்றி, வணக்கம். நீங்க வந்திருக்கீங்க, நீங்களும் பேசணும்னா வெளிநாடுகள்லாம் புகழ் பெற்றிருக்கின்ற டாக்டர் சிதம்பரம் அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தை. ரொம்ப நன்றி. என்னை வந்து என்னோட 35 வருஷம் நண்பன். நாங்கள் வந்து இங்கே திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் சந்தித்தோம். நாங்கள் தாமிரபரணி ஆற்றுல குளிச்சு தமிழ் படித்து எங்கள் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் நாங்கள் மெடிசன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதை பிரிந்தது. நான் வந்து என்னோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் சிக்கல். நான் வந்து என்னோட மனைவிக்கு வந்து நார்த் இந்தியன், அவங்க ஹிந்தி பேசுவாங்க, நான் தமிழ் பேசுவேன். ஆனால் அவங்க இப்போ தமிழ் பேசுகிறாங்க. எங்க அப்பா பின்னாடி உட்காந்துருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடித்து ஒரு 50% மேலே கான்வர்சேஷன் வந்து அவங்க தமிழ் பேசுவாங்க. ஸோ எங்கள் பசங்க, எங்கள் பொண்ணும் பையனும் நான் அவங்க தமிழில் பேசுவேன், அவங்க ஹிந்தியில் பேசுவாங்க. பள்ளிக்கூடத்தில் டீச்சரு இங்கிலீஷில் பேசுவாங்க. என்ன எங்களுக்கு அப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பிள்ளைகிட்ட வந்து தமிழ் ஹிந்தியில் பேசுறீங்க, இங்கிலீஷில் பேசுங்க, ஏன்னா நீங்கள் வந்து இங்கிலாண்டில் இருக்கீங்க அப்படிம்பாங்க. என்ன இப்படி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பேச்சு வந்து வளர்ச்சி வராது அப்படிம்பாங்க. ஆனால் அது வந்து நாங்கள் அப்போ வந்து ஒரு மாதிரி சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான அட்வைஸ். ஏன்னா நீங்கள் நிறைய லாங்குவேஜ் உங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது, சின்ன குழந்தையா இருக்கும்போது கேட்குறீங்கல்ல, அப்போ வந்து தாய்மொழியை கேட்டால் உங்களோட நர்வ் கனெக்ஷன்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என் பையன் 18 வயசு, இப்போ வந்து மேல் படிப்புக்காக வந்து மேத்தமெட்டிக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து ஒரு உள்ளே இருந்து அவனுக்கே ஒரு ஆசை வந்து தமிழ்ல வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவன் வந்து அவனோட தமிழை கற்றுக்கிட்டு அப்பப்போ வந்து நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் பேசுவான். ஆனால் அங்கே வந்து அவங்க இங்கிலீஷ்ல நம்ம வெளியே பேசுறாங்க. ஸோ அதான் வந்து ரொம்ப 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 முக்கியம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுக்கணும். அப்போ என்னோட நண்பர் அருணாசலம் சொன்ன மாதிரி வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் வரும், ஹிந்தி வார்த்தைகள் வரும், அது வந்து ஓகே. பட் வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் வந்து ஃபோக்கஸ் வந்து தமிழ் தாய்மொழி தமிழ். அதுதான். அப்புறம் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் நான் என்னோட பேச்சு முடிச்சுக்கிறேன். இப்போ இங்கிலாந்துல ஸ்கூல்ல நிறைய மார்க் வாங்கி ஹை லெவல் அச்சீவ்மெண்ட் வாங்கல, அதுல வந்து டாப் வந்து நம்ம தமிழ் குழந்தைகள் தான். ஓவராலா வந்து இந்தியன்ஸ், அதுல வந்து தமிழ். ஏன்னா நாங்க இருக்கிற ஏரியாவில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த தமிழ் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ். ஆனால் அவங்க வந்து எல்லா ஸ்கூல்லையுமே வந்து டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ அந்த ஹையர் லெவல் ஸ்டடீஸ் போகிறாங்கல்ல, அதில் வந்து ரொம்ப நல்லா மார்க்லாம் வாங்கிட்டு படிக்கிறாங்க. நன்றி. இப்ப 2 நூல் வெளியிட இருக்கிறோம். காவேரி மைந்தன் எழுதிய 2 நூல். ஒன்றை நம்ம டாக்டர் அருணாசலம் சார் வெளியிடுவாங்க. அந்த நூலை நம்முடைய திருக்குறள் முருகன் அவர்கள் பற்றி பெருமை சேர்ப்பார்கள். உணர்வுபூர்வம் நிறைந்திருந்து சொல்லும் செயலுமாக என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழுக்கு வணக்கம் சொல்லி அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அருணாச்சலம் அவர்களே, அவரோடு நீண்டகால நட்பை பேணிக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் சிதம்பரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கண்ணதாசன் பாடல் குறித்த ஒரு நிகழ்ச்சிக்காக தலைமை தாங்கக்கூடிய பாடகர் ஆதிவராக மூர்த்தி பேராசிரியர் அவர்களே, நம்முடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் அவர்கள், உண்மையிலே சொன்னாலும் சொல்லாட்டாலும் இன்றைய பொழுது ஒரு இதுவரை நடக்காத அல்லது நடக்க இயலாத ஒரு பொழுதாகத்தான் இருந்தது. ஏன்னா இத்தனை நிகழ்ச்சிகளை காவிரி மைந்தன் அவர்களோடு இணைந்து
அதை கொண்டு போக முடியுமான்னு எனக்கும் ஒரு கேள்விக்குறி இருந்தது. இருந்தாலும் என்னுடைய 70 செய்த உதவியினால இன்றைக்கு மிக சரியாக நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு. மதிப்பிற்குரிய காவேரி மைந்தன் அவர்களே, ஆமா ஐயா நசீர் அவர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பெயரையும் நான் சொல்லணும். எனக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கியிருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் கூட நம்முடைய கவிஞர் பிரபு அவர்களே, நம்முடைய திருக்குறள் முருகன் அவர்களே, கவிஞர் மூர்த்தி அவர்களே, கவிஞர் சுப்பையா அவர்களே, நம்முடைய சேரை பாலகிருஷ்ணன் அவர்களே, தம்பி இசைக்கு அவர்களே, நம்முடைய கவிஞர் முத்துசாமி அவர்களே, மணிமொழி செல்வன் அவர்களே, பேராசிரியர் அதிகரன் அவர்களே, திரிபுர சுந்தரி அவர்களே, நம்முடைய தியாகராஜன் அவர்களே, மேகலிங்க அவர்களே, மணிமாலா அவர்களே, அவருடைய சகோதரி அவர்களே, வேதிகா அவர்களே, உமா அவர்களே, ஜெயந்தி அவர்களே, நம்முடைய சிவசெல்வ மாரிமுத்து அவர்களே, நம்முடைய புலவர் ராமசாமி அவர்களே, மருத்துவக் கல்லூரி மாணிக்க மாஸ்டர் அவர்களே, நம்முடைய தம்பான் அவர்களே, கவிஞர் சக்தி வேலாயுதன் அவர்களே, இசைக்கராஜ் அவர்களே, நம்முடைய ஆசிரியர் ராஜேந்திரன் அவர்களே, நூலகர் அகிலன் முத்துக்குமார் அவர்களே, இவ்வளவு பாதிக்கு மேல பேர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்முடைய இசை கலைஞர் நம்பிராஜன் அவர்களே, சடபோகம் நம்பி அவர்களே, மற்றும் வந்திருக்கக்கூடிய நம்முடைய பிரேமா சரவணன் அவர்களே, அனைவரையும் நம்முடைய நெல்லை ஜாஃபர் உங்கள் நண்பன் அவர்களே, எல்லாத்தையும் வணங்கி, அதாவது இந்த மாதிரி தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தி அதையும் மிக சிறப்பாக நடத்துவதற்கு எனக்கு பண உதவி தேவை, அதுல யாருக்கும் சந்தேகம் இருக்காது. இட உதவி தேவை, அதுல யாருக்கும் சந்தேகம் இருக்காது. இப்ப நம்முடைய முருகனையா என்ன சொல்லுவோம், பரிசு பொருள் வாங்கி கொடுத்திருக்காங்கன்னா கண்ணதாசன்ங்கிற ஒரு பேர் கிடந்து மின்னிட்டு இருந்தது, அதனால அவள் வாங்கி கொடுத்திருக்காங்க. அதே இடத்துல கலைஞர்னு ஒரு பேர் மின்னிட்டு இருக்கட்டும், அவள் பின் வாங்கியிருப்பாங்க. ஆமா, அதனால எல்லாவற்றுக்கும், அதாவது நிகழ்ச்சி சிறப்பா அமையணும்னா பல்வேறு உதவிகள் வரட்டும். நம்ம திருநெல்வேலியை பொறுத்தவரையில நம்ம ஆத்துக்கு அந்தபுரம், நான் எப்போதும் நம்முடைய பள்ளி தாளர் மரியசூசை அவர்களை சொல்லுவேன், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு தன்னலம் கருதாம தன்னுடைய எத்தனை பள்ளி நடந்தாலும் அத்தனை பள்ளியையும் அனுபவிக்க சொல்லி அத்தனை உதவியும் செய்து வருபவர்கள் தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு. ஆத்துக்கு இந்த புறம் பார்த்தோம்னா நம்முடைய அருணாச்சலம் இது ஒரு இதய மருத்துவமனையாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய இந்த அரங்கம் ஒரு குளிரூட்டப்பட்ட அரங்கத்தை நம்முடைய வஉசி இலக்கிய மாமன்றத்துக்காக எண்ணற்ற நிகழ்ச்சிகளை இந்த அரங்கத்துல நடத்தி காட்டி, அதோடு கூட எப்போ எந்த நிகழ்ச்சி நடத்தாலும் இரவு உணவு உண்டியா, சந்தோஷமா வீட்டுக்கு போங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போங்க. அந்த அன்னதானம், அதாவது உணவுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் அது மனசை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த மகிழ்ச்சிக்கு சம்மதித்து அந்த செயல்படணும் இல்லையா. ஐயா அருணாசலம் அவர்களுடைய மனசு மிகப்பெரிய மனசு தெரியும். மேடம், நம்முடைய மேடத்தையும் முதல்ல சொல்லணும், அவங்க சொர்ணலதா மேடம், அவங்களும் சிரிச்ச முகமும் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க எப்போதும். சாரோட அவங்க சிரிச்ச முகம் எனக்கு நல்லா தெரியும். சார் கூட கொஞ்சம் இருக்கமா சில நேரம் பேச ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் சிரிப்பு தெரியும் முகத்துல, பேசலன்னா உம்முண்டு தான் இருப்பாங்க. சொர்ணலதா மேடத்தை பொறுத்தவரை சிரிச்ச முகமாவே இருப்பாங்க எந்த நிகழ்ச்சினாலும் சரி. ஆக இந்த மாதிரியான ஒரு நல்ல தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்காக உதவக்கூடிய உள்ளவங்கள், அது மருத்துவராக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதராக இருந்தாலும் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதைத்தான் இந்த அரங்கம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. தாய்மொழி தினம் அப்படின்னு நெல்லையை பொறுத்தவரையில நாம ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. ஏன்னா தாய்மொழியை வளர்க்கறதுக்காகத்தான் எத்தனையோ நாம மாதந்தோறும் கூட்டங்கள் நடக்கும். நம்முடைய மாநில தமிழ் சங்கம் அதுக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்முடைய இப்ப தென்பொதிகை எழுத்தாளர் கூட்டமைப்பு அதுக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. கண்ணதாசன் பேரவை அதற்காகத்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் அதற்காகத்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. பாரதியார் உலக பொதுச்சேவை நிதியம் அதற்காகத்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை அதற்காகத்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்முடைய செலுந்தி நற்பணி மண்டபம் அதற்காகத்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. கலை இலக்கிய பெருமண்டபம் அதற்காகத்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் நாங்களும் நம்முடைய புலவர் ஐயாவும் நடத்தக்கூடிய திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் மாதிரியான நிகழ்ச்சிகளும் தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளாக தான் திருநெல்வேலியில கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே உங்களுக்கு தெரியும். பாடல் பற்றி தொடர்ந்து பேச போறோம். பின்னாடி மருத்துவருக்காக ஒரு பாடல் பற்றி நான் பேசுறதே அவர் கேட்டுட்டு போகணுன்றதுக்காக டாக்டர் சொக்கலிங்கம் இருக்காங்க, அன்பழகனுடைய மாப்பிள்ள. அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வருவாங்க. நான் கண்டிப்பா நிகழ்ச்சிக்கு வரேன்னு என்னென்ன நீங்க பேசுங்க, கண்ணதாசன் பாட்டு கேளுங்க, பாடுங்க. நான் மக்களுக்கெல்லாம் வந்து இதயம் எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் இதயத்துக்காக
எப்படிலாம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கோம், எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத பற்றி பேசுவாங்க. அது இந்த நேரத்தில் நினைவுகிறேன், அவருக்கு நன்றி கூறுகிறேன். ஏன்னா பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு மருத்துவர் வந்து நினைக்கிறது பெரிய விஷயம். சொல்லுவார், 8 மாடியில் வந்து மீட்டிங் நடக்கும், வாங்க சீக்கிரம் போயிடலாம் லிஃப்ட்ல, சீக்கிரம் போகக்கூடாதுனால நான் லிஃப்ட்ல நடக்க மாட்டேன், படியில் நடக்கிறேன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் நினைவு பெறுகிறது. ஆகிச்சிருந்த ஒரு நல்ல விழாவிலே காலை முதல் மாலை வரை இங்க ஒருத்தருக்கு விழா நடக்கும்னாக்க காவிரி நடத்தி காட்டிய கணபதி சுப்பிரமணியன். அது வந்து எனக்கு எப்படி சொல்ல தோணுதுன்னா, ஆன்மீக சுற்றுலா கேள்விப்பட்டிருப்பீங்க. கும்பகோணத்துக்கு போனீங்கன்னாக்கா 9 நவகிரகத்துக்கும் இந்த கோயில் போயிட்டா, திங்கள் போயிட்டு, ஞாயிறு போயிட்டு, புதன் போயிட்டு எப்படி வருவாங்க. இன்னைக்கு 5 விழாக்கள் ஒரே நாள்ல நடத்துவதற்கு, அதுவும் கண்ணதாசனுடைய பெயரில் நடத்துவதற்கு ஆதரவளித்த கணபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பாப்பாக்குடி செல்வமணி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை டாக்டர் முன்னிலையில் மீண்டும் தெரிவிக்கிறேன். இப்ப சொல்ல வர ஒரே ஒரு பாடல் பற்றி மட்டும் சொல்றேன். மருத்துவர் கலமணம் 1991ஆம் ஆண்டு இலக்கிய மன்றம் ஆரம்பிச்சோம் கண்ணதாசன் பேர்ல. 93ஆம் ஆண்டு எம்எஸ்விக்கு கண்ணதாசன் அவார்டு கொடுக்குறோம். 94ல கண்ணதாசனுடைய சிலை உருவாகுது. எம்எஸ்வியும் நானும் சேர்ந்துதான் முழுக்க பாடுபட்டு ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்த அற்புதமான முழு உருவ வெண்கல சிலை சென்னையில இருக்குன்னாக்க அதுக்கு முழு காரணம் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம். அந்த பெருமையோடு தொடர்ந்து நடைபெறுகிறோம். இப்பொழுது அந்த ஆண்டு விழா சிலை முடிச்சு போச்சு, சிலை திறந்துட்டாங்க 9/12/94. உடனே மேடம் கூப்பிட்டாங்க, இந்த கமிட்டி ஒன்று வச்சிருப்பீங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க, இப்ப கவர்மெண்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணதுனால கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, இந்த கமிட்டியில யாருக்குமே ஒரு ரெகக்னிஷன் இருந்திருக்காது, அவங்களுக்கு உண்டான மரியாதை பண்ணிருக்க முடியாது, அதனால நான் ஃப்ரீயா தர்றேன், கலைவாணர் காலை முதல் மாலை வரை இல்ல, ஒரு 7 நாளைக்கு தர்றேன், நீங்க ஃப்ரீயா முழுசா கண்ணதாசனுக்காக நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துங்கன்னு சொன்னாங்க ஜெயலலிதா மேடம். ஆனா எம்எஸ்எஸ் சொன்னாரு, அவ்வளவு வேண்டாம், ஒரு மாலை மட்டும் கொடுங்க. பக்கத்துல இருந்த இல்ல ஒரு நாளாவது கொடுங்க. காலையில 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணிக்கு முடிச்சோம். காலையில 8:30 மணிக்கு கவியரங்கம், வாழ்க்கையில எங்கேயாவது நடக்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது எனக்கு. 8:30 மணிக்கு சுரதார் தலைமையில கவியரங்கம், 11 மணிக்கு டாக்டர் ஷெரீப் சொக்கலிங்கம் தேவிகா ஹாஸ்பிட்டல் சேர்மன் அவங்க தலைமையில ஒரு கருத்தரங்கம், மத்தியானம் 3 மணிக்கு டாக்டர் சரஸ்வதி ராமன் தலைமையில பட்டிமன்றம், இரவு வந்து கமலஹாசன் தலைமையில இசை விருந்து, எம்எஸ் விஸ்வநாதன், இசை ஞானி இளையராஜா, டி.கே. ராமமூர்த்தி, கே.வி. மகாதேவன், சங்கர் கணேஷ், 5 மியூசிக் டைரக்டர் ஒரே ஸ்டேஜ்ல, டிஎம்எஸ்ல ஆரம்பிச்சு சித்ரா வரைக்கும் 18 சிங்கர்ஸ், 100 ஆர்கெஸ்ட்ரா ஒரே ஸ்டேஜ்ல நடந்து ஒரு வரலாறு படைத்தது கண்ணதாசனுக்காக. எல்லாம் பெரிய மாமனிதர் கூட இருந்ததுனால அவர் அழைப்பின் காரணமா இவ்வளவு பேர் இணைந்து வந்தாங்க. அது ஒரே ஒரு கவிஞருக்காக, கண்ணதாசனுக்காக. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம். அப்போ பிலிம் நியூஸ் ஆனந்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிலிம் நியூஸ் ஆனந்தன் என்ன செஞ்சாரு, எங்களுக்கு பழக்கமாகி நாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பேசிட்டு இருப்போம். அப்ப சொன்னாரு, எல்லாருக்கும் விருது கொடுக்குற கண்ணதாசன் பேர்ல இந்த திராவிட கவிஞர்களை விட்டுறாத, திராவிட கவிஞருக்கு விருது கொடுனாரு. நான் சொன்னேன், எனக்கு திராவிட கவிஞர் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல, திராவிட கவிஞர்களுக்கு விருது கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல. எனக்கு மலையாளம் தெரியாது, கன்னடம் தெரியாது, தெலுங்கு தெரியாது, இதெல்லாம் யாருன்னு போய் தேடுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நீங்க செலக்ட் பண்ணி ஆளை கொடுத்துருங்க, நாங்க அவங்களுக்கு விருது கொடுக்குறோம் சொல்லி அவரையே செலக்ட் பண்ண சொன்னோம். ஆருத்ரான்னு தெலுங்கு கவிஞர், கன்னடத்துல ஜெயபால், அந்த மாதிரி ஒரு 3 பேரை கொடுத்தாங்க, மலையாளத்துல ஒரு ஆள் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த கொடுத்த ஆருத்ராவை பத்தி அந்த முதல் பாடல் இந்த புத்தகத்திலயும் முதல் பாடலா எழுதியிருந்தேன். என்ன சொல்றேன் செய்தினாக்க, கண்ணதாசன் ஆருத்ரா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், மகாலிங்க சாரும் அருணாச்சலம் சாரும் சிதம்பரம் சார் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்ல ஒருத்தர் போன்ல பேசிக்கிறாங்க. பேசும்போது இவர் இன்னைக்கு என்ன பாட்டு எழுதினாரோ, அவர் என்ன பாட்டு எழுதினாரோ, 2 பேரும் உரையாடல் கேட்கும்போது கேட்கிறாங்க. இவர் சொல்றாரு, நான் ராமன் எத்தனை ராமனடி ஒரு பாட்டு எழுதினேன் லட்சுமி கல்யாணம் படத்துக்காக. கண்ணதாசன் சொல்றாரு, அந்த பாட்டை முழுசா சொல்லுங்கிறாங்க. கண்ணதாசன் சொல்றாரு, அவர் ஒன்ஸ் மோர் சொல்லியாச்சு, இன்னொரு ஒன்ஸ் மோர், அப்படி 3-4 ஒன்ஸ் மோர் போகுது. அப்ப கண்ணதாசன் புரியல, என்னடா ஆச்சு உனக்கு, 3 வாட்டி 4 வாட்டி சொல்லிட்டேன், இன்னும் ஒன்ஸ் மோர் இல்ல, அவ்வளவு நல்லா இருக்கு, எப்படி நீ பிடிச்ச? ஒரு கவிஞனுக்கு, ஒரு படைப்பாளிக்கு தெரியும், இங்க நிறைய எழுத்தாளர்கள் படைப்பாளர் இருக்கீங்க, ஒரு பொறி தோணராமல் எதையும் எழுத முடியாது, சரியா? அந்த பொறி என்ன, இந்த பாட்டு எழுதுறதுக்கு உனக்கு ஒரு பொறி பட்டிருக்கும் இல்லையா, அந்த பொறி என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப கவிஞர் கண்ணதாசன் சொல்றாரு, ராமாயணத்தில் பட்டாபிஷேகத்தோட தான் நம்ம வந்து கதா காட்சியம் கேட்டு கதை முடிஞ்சு போச்சுன்னு வந்திருப்போம். ஆனா உண்மையில ராமாயணம் வந்து அதுக்கப்புறம் லவகுசாலாம் கதை நடக்குது. அதுல வந்து மீண்டும் கண்ணதாசன் ராமன் என்ன செய்யறான், சீதையை கொண்டு போய் காட்டில் விட்டு வரும்படி ஒரு வாட்டி சொல்றான், மன்னான் ஒருவன் சொன்னான் என்பதற்காக நடந்த ஒரு கதை அது, அதுக்கு வந்திருக்கும் அந்த புராணத்துல. அப்ப வந்து அப்படி சொல்லும் போது ராமன் சொன்னதுக்காக லட்சுமணன் கொண்டு போய் சீதையை மீண்டும் காட்டில் விடுகிறான். காட்டில் விட்டு மீண்டும் திரும்பி வரும்போது ராமன் வாசப்படியில தலையை வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ லட்சுமணன் கேட்கிறான், அண்ணா நீங்க தானே சொன்னீங்க, உங்களாலதான், நீங்க சொன்னதால தானே கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன், இப்ப அழுதுட்டு இருக்கீங்களே, எனக்கு புரியலையேன்னு கேட்கிறான்.
ஆணையிட்டது கோசலராமன், அழுது கொண்டதுக்கு சீதாராமன் சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் அந்த பாட்டுக்கு உண்டான பொறி. இந்த பொறியை வைத்துதான் ராமன் எத்தனை ராமனடி அப்படிங்கிற பாட்டு வந்திருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடித்த வரி வந்து, வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை எரித்தவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன், ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், ராமனின் கைகளில் நான் அபயம். என்ன வரிகள் சார்! 18 ராமன்களை பட்டியலிட்டு காட்டிய ஒற்றை கலைஞர் கண்ணதாசன். அவருடைய புகழ் வாழ்க. மீண்டும் மருத்துவருக்காக இப்பொழுது விடைபெறுகிறோம்.